நான் ரத்தம் கொடுத்தது எங்க வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நீ வேற யாராவது கண்ணுல பட்டுட்டனா நான் என்னமோ பழசெல்லாம் நினைச்சிட்டு உறவாடுறேன்னு நினைப்பாங்கப்பா. பகை இன்னும் பெருசாயிடும். அதனாலதான் சொல்றேன், நீ தயவு செஞ்சு கிளம்பு. இன்னொரு பிரச்சனை தாங்கிறதுக்கான தைரியம் என் உடம்புக்கும் மனசுக்கும் இல்லப்பா. அத்த என்னத்த, நீங்க என்ன கும்பிடக்கூடாது, ஆசீர்வாதம் பண்ணணும். நல்லா இருப்பா. சொந்தமா கூடி எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டிய வாழ்க்கை. ஆனா ஆளுக்கு ஒரு திசையில கிடக்குறோம். நீங்க யாருன்னு சரஸ்வதி அத்தை சொன்னப்போ எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் பெரிய துக்கம். சொந்தக்காரங்கன்னு தெரியாம வசு விஷயத்துல பெரிய கலாட்டாவே பண்ணிட்டேன். அதெல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்படியெல்லாம் நடந்துகிட்டதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் ஏதோ மனசுல வச்சுக்கல. நீ யாரு? என் அண்ணன் பையன் தானே. சரிப்பா, அதெல்லாம் இன்னொரு நாள் பேசிக்கலாம். இப்ப யாரு கண்ணையும் படாம நீ கிளம்புப்பா. நீ வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அந்த ஐயனார் உனக்கு துணையா இருப்பாருப்பா. சரிங்க அத்தை, நான் வரேன். வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஐயோ ஐயா, நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்னையா குறை? இந்த ஊருக்கே நிழல் தர்ற ஆலமரையா நீங்க. உங்களை போய் இப்படி பண்ணிட்டாங்களே ஐயா. இந்த நிலைமையில எங்களை பத்தி விசாரிக்கிறீங்களா ஐயா? உங்கள மாதிரி ஒரு தெய்வம் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு குறையும் வராது ஐயா. நாங்க எப்படியா தாங்குவோம்? என்ன பாத்துட்டு இருக்க? அட என்னமா நீ தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க? கொஞ்சம் சும்மா இருமா. இப்ப என்ன நடந்து போச்சு அழுதுட்டு இருக்க? இந்த ஏழைங்க நினைச்சது கொடுக்க முடியுது, கண்ணீர் மட்டும்தாயா. எத்தனை வருஷம் ஐயா எங்களை காப்பாத்தினாரு. அந்த நன்றியை எப்படியா காட்டுறது நாங்க? இந்த கண்ணீர் ஒன்னதாயா, யாராலையும் அடக்க முடியாது. அழாதம்மா, நான் தான் வந்துட்டேன்ல. இவ்வளவு பேர் அன்போட இருக்கும்போது அந்த யமனால என்ன கொண்டு போக முடியுமா? முடியவே முடியாது ஐயா. ஐயா, அந்த ஆத்தா உங்களை எங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டா ஆடி மாசம் அம்மனுக்கு நாங்க முடியிறக்கிறதா வேண்டியிருக்கோம். பாத்தீங்களா ஐயா, ஊரே உங்களுக்காக நிக்குது. உங்களுக்கு ஒரு குறையும் வராது. ஏய்யா, ஒரு முதலாளிய பார்க்க இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. ஒருத்தர் கையிலயாவது ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடின்னு இருக்கா? எல்லாம் வெட்டி பயலுகன்னு நினைக்கிறேன். வெறுங்கையை வீசிட்டு வந்து நிக்கிறாங்க. இந்த ஊர்ல உள்ளவனுங்க எல்லாம் பஞ்சப்பறாரிங்க. போகும்போது ஏதாவது எடுத்துட்டு போகாம இருந்தா பத்தாதா? என்ன செய்யறது? எல்லாம் மாமா கொடுக்குற இடம். சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? ஐயா இப்பதான் வந்திருக்காரு, இன்னும் வீட்டுக்குள்ளேயே போகல. நீங்க எல்லாம் சுத்தி நின்னுகிட்டா எப்படி? ஐயா ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? சரி சரி, நீங்க எல்லாம் கிளம்புங்க, ஐயா உள்ள கூட்டு போறோம். மாப்பிள, அவங்களெல்லாம் எதுக்காக விரட்டுறீங்க? ராஜாண்ணா அவர் வீட்டுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, நாட்டுக்கே சொந்தம். இன்னும் சொல்ல போனா நாட்டுக்கு தான் முதல் சொந்தம். இவங்களுக்கெல்லாம் இல்லாத உரிமை நமக்கு என்ன இருக்கு? நீங்க எல்லாம் ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. மாப்பிள ஐயாவுக்கு உடம்பு முடியலங்கிற வருத்தத்துல அப்படி சொல்லிட்டாரு. மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆனா என்னமா, நீங்க கோயிலுக்கு போனா பூசாரின்னு ஒரு ஆளு சாமிக்கு முன்னாடி நிக்கத்தானமா செய்யறாரு. அப்பக்கப்ப நமக்கு சாமியை மறைக்கதாமா செய்யறாரு. அதுக்காக அவர் கோச்சுக்க முடியுமா? நாம கும்பிட்டு வேலைக்கு போயிடுறோம். பூசாரி தானமா சாமி கூடவே இருக்கிறாரு. அவர் கடும் சொல்லிட்டா பேச முடியுமா? அந்த மாதிரிதான் புண்ணியவடியா பேசுறதும். மாப்பிள, கேட்டீங்களா அவர் சொன்னத? ஏழைங்க கிட்ட காசு பணம் தான் இருக்காது, ஆனா பாசமும் பண்பும் கொட்டி கிடக்கும். ஐயா, உங்க உடம்ப பாத்துங்க ஐயா, நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க. ஊர் பொது கிணறு ஏலத்துக்கு வருது. ஆமாங்க ஐயா. அத உங்களுக்கு மீட்டு தரேன்னு சொல்லியிருந்தேன்ல. கிணறு கிடக்குறியா? கிணறு இப்ப இருக்கிற சூழ்நிலையில கிணறு நிலமயா முக்கியம். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையப்படக்கூடாது. அது நடக்கிறப்ப நடக்கட்டும். எவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டோம். இந்த கிணறு போனாலும் பிரச்சனை இல்ல. நீங்க உங்க உடம்ப பாத்துக்கங்க ஐயா. நீங்க உங்க பேரை மாதிரி ஊருக்குள்ள கம்பீரமா வரணுங்க ஐயா. அம்மாடி சரஸ்வதி, ஆரத்தி எடுமா, ஐயா உள்ள கூட்டிட்டு போலாம். ஐயா அப்ப நாங்க வரோங்க ஐயா. சரியா, பார்த்து போயிட்டு வாங்க ஐயா. அப்பா, எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா ரெஸ்ட் எடுங்கப்பா. நீங்க எல்லாம் இருக்கும்போது
எனக்கு என்ன கவலை, அதுலயும் என் பேரையும் கூடவே இருக்கான். உங்க பேரன் தானே, இருந்தா சந்தோஷம்தான். உத்தமன், எல்லாரும் என் பேரனை பத்தி என்ன நினைச்சீங்க? பேராண்டி தாத்தா உட்காரு. எனக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் வாரிசு இவன் தான். இவன் தான் என் இடத்துல இருந்து எல்லா காரியத்தையும் செய்வான். இவன்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு இனிமே நான் கிருஷ்ணா ராமான்னு போக போறேன். என்ன பேராண்டி, நான் சொல்றது சரிதானே? தாத்தா, எனக்காக நீங்க உங்க உயிரையே பணைய வச்சிருக்கீங்க. இனிமே உங்களுக்கு எந்த கெடுதலும் வர விட மாட்டேன். இனிமே நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். இனிமே உங்க வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வள்ளியம்மா, பாத்தியா என் பேரன் பேசுறத? கேட்டேங்க, கேட்டேன். நம்ம பேரன் பொறுப்பாயிட்டான்னா அதை விட நமக்கு என்னங்க வேணும்? தாத்தா, நாங்களாம் பேசிக்கிட்டே இருந்தா நீங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க. வாங்க போய் ரெஸ்ட் எடுப்போம். பேராண்டி ஒரு நிமிஷம்ப்பா. என்ன தாத்தா? வாசல்ல ஜனங்க தன்னாங்களே பாத்தியா? ரொம்ப நல்லவங்கய்யா, பாசக்காரனுவன். சில வருஷத்துக்கு முன்னாடி ஊர் பொது காரியத்துக்காக அவங்களுக்கு சொந்தமான கிணறு இருக்கிற நிலத்தை அடமானம் வச்சுட்டாங்கய்யா. பாவம் திருப்ப முடியல. இப்போ அந்த நிலம் ஏலத்துக்கு வந்துருச்சுயா. இப்போ அதை எடுக்காம விட்டோம்னா அது வேற யார் கைக்காவது போயிடுயா. வாங்குறவன் நல்ல மனுஷனா இருப்பான்னு என்ன நிச்சயம்? நிலத்துக்கு வேலி போட்டுட்டான்னா அந்த கிணத்து பக்கம் யாரும் போக முடியாது. பொதுமக்கள்லாம் தண்ணிக்கு என்னையா பண்ணுவாங்க? புரியுது தாத்தா. அதான் பேராண்டிங்கிறது. நம்ம வழக்கத்துல 7 தலைமுறையோட தொடர்ச்சியா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறது பேரேங்கிற உறவு தான். அந்த நம்பிக்கையில இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். சொல்லுங்க தாத்தா. அந்த நிலத்தை ஏலத்துல மீட்டு கொடுக்கறதா நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். இப்பதான் நான் இப்படி முடங்கிட்டேனே. எனக்கு பதிலா நீ போய் அந்த ஏலத்துல கலந்துக்கிட்டு அந்த நிலத்தை மீட்டு கொடு. என் வாக்க காப்பாத்தணும்பா. முடியுமாப்பா? நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க தாத்தா. நான் ஏலத்துக்கு போறேன், கிணத்தை மீட்கிறேன், அதை ஜனங்க கிட்ட ஒப்படைக்கிறேன். போதுமா? பாத்தியா என் பேரன? இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இப்படியே ஊருக்கு செஞ்சு சொத்து அளிக்கிறதுக்கு வாரிசு வேற நியமிச்சாச்சு. விளங்கின மாதிரி தான். ஓகே தாத்தா, நீங்க வாங்க ரெஸ்ட் எடுங்க. மெதுவா. கொஞ்சம் பாத்து விடுப்பா. என்ன புண்ணியம், உனக்கும் உன் பரம்பரைக்கும் வெறும் புண்ணியம் தான் மிஞ்சும் போல இருக்கு. பாட்டி பேசாம இருங்க, நானே கடுப்புல இருக்கேன். சரி சரி விடு, நாம சொன்னா இங்க யாரு கேக்குறா? நாம நம்ம வேலையை பாப்போம். ரெடியா இருக்கான்னு போய் பாக்குறேன், வந்து சேரு. நாம ஒண்ணு நினைச்சா நடக்கிறது ஒண்ணு நடக்குது. எதை பத்திப்பா சொல்றீங்க? இது அதுன்னு இல்ல, எல்லாத்தையும் பத்தி தான் சொல்றேன். அந்த அர்ஜுனை கொல்லணும்னு நினைச்சோம், ஆனா அதுல அந்த கிழவ மாட்டிக்கிட்டான். சரி, கிழவன் போனாலும் சந்தோஷம் நினைச்சோம், ஆனா நம்ம குடும்பத்துல இருந்தே அவனுக்கு ரத்தம் கொடுத்து பிழைக்க வச்சிருக்காங்க. அப்படியே அவன் பிழைச்சாலும் கொஞ்ச காலத்துக்கு அவன் சுயநினைவு இல்லாம இருப்பான்னு நினைச்சோம், ஆனா அதுவும் இல்லாம போச்சு. இன்னைக்கு அவன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டான். எதையும் சரியா முடிக்க முடியாத அளவுக்கு கையால் ஆகாதவங்களா போயிட்டுமேனு வெக்கமா இருக்கு. அப்பா, தேவையில்லாம ஏன் வருத்தப்படுறீங்க? நல்லதோ கெட்டதோ அந்த கிழவன் வெட்டுப்பட்டதுல அந்த வீடு ஆடி போயிருக்கு. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அவங்க நம்ம வம்புக்கே வரமாட்டாங்கல்ல. இந்த அளவுக்கு இது நமக்கு சாதகம்தான். சுந்தரம், உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். நமக்கு பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு ஒரு நாளும் சாதகம் இல்லை. நமக்கு வரப்போற பிரச்சனைகளை வச்சு நாம என்ன செய்ய போறோங்கிறதுலாம் நம்மளோட சாதகமும் பாதகமும் இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? ஏலத்துக்கு வர நிலத்துல ஒரு பொது கிணறு இருக்கு. அந்த கிணறும் அதை சுத்தி இருக்கிற நிலமும் அங்க இருக்கிற தெருக்காரங்களோடது தான். ஏதோ பொது பிரச்சனைக்காக பேங்க்ல அந்த இடத்தை அடமான வச்சு லோன் வாங்கியிருக்காங்க. ஆனா வாங்கின கடனை கட்ட வக்கீல்ல. இப்போ அந்த இடம் ஏலத்துக்கு வந்துருச்சு. போகட்டும் தாத்தா, நிலம் பறி போனாதான் அவங்களுக்குலாம் புத்தி வரும். ஆடா குட்டா பயலே, சண்டியர் மாதிரி புல்லட்ல போனா மட்டும் போதாது, ஊர்ல என்ன நடக்குதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த நிலத்தை ஏலத்துல எடுத்து அந்த
அந்த தெருக்காரங்க கிட்டயே திரும்பவும் தரேன்னு வாக்கு கொடுத்திருக்கான் அந்த ராஜமாணிக்கம். அப்பா கொடுத்துட்டு போகட்டுமே, நமக்கு என்ன? அப்படிலாம் சும்மா விட்டுற முடியாது சுந்தரமூர்த்தி. ஊருக்குள்ள நிலம் வாங்குறது வெறும் சொத்து சேர்க்கறது மட்டும் இல்ல, ஊருக்குள்ள யார் இருக்கலாம் யார் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்றதுக்காக. இன்னைக்கு நம்மள எதிர்த்து நிக்கிறவங்கள பாதி பேரு இல்லாதப்பட்டவங்க தான். இந்த நிலத்தை மட்டும் நாம ஏலத்துல எடுத்து அந்த பொது கிணறு வழியை அடைச்சிடணும். அப்படி அடைச்சிட்டோம்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் தண்ணிக்கு அல்லாடுவாங்க. தண்ணி பிரச்சனையை சமாளிக்க முடியாம பல பேர் வந்த விலைக்கு அந்த இடத்தை வித்துட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. மிச்சம் இருக்கிறவங்களையும் விரட்டி அடிச்சிட்டு அந்த இடத்தை வளர்ச்சி போடலான்னு நானும் கனவு கண்டேன். ஆனா இப்ப அது நடக்காது போல இருக்கே. அப்பா ராஜமாணிக்கு ஏன் தேவையில்லாம ஏலம் எடுத்து ஓசிக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்? டேய் கணேசா, எப்படி நாம ஒரு இடத்தை வாங்கி செல்வாக்க நிலநாட்டணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அவன் கொடுத்து தான் செல்வாக்க நிலநாட்டணும்னு நினைக்கிறான். நிச்சயம் இந்த ஏலத்துல அவன் கலந்துப்பான். அவனால முடியலனாலும் அவன் சார்பா வேற யாராவது ஏலத்துக்கு வருவாங்க. நம்மள ஏலம் எடுக்க விடவே மாட்டாங்க. நிச்சயம் அதுல பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த விஷயத்துல நாம விட்டு கொடுக்கவே கூடாது. அதனால அந்த நிலம். என்ன தாத்தா, என்ன பிரச்சனை? எந்த இடத்தை ஏலம் எடுக்க போறிய? அதுவாமா, ஊர் நிலம் ஒண்ணு பேங்க்ல அடமானத்துல இருக்கு. அத ஏலத்துல எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கும் அந்த ராஜமாணிக்கம் குறுக்க வந்து நிப்பான்னு தோணுது. இவ்வளவுதானே? இதுக்கு எதுக்கு இம்புட்டு டென்ஷன் ஆகிட்டு? அந்த இடத்த அவங்க ஏலம் எடுக்க கூடாது, அம்புட்டு தானே. இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். மாடி, அது அவ்வளவு ஒண்ணும் ஈஸி இல்ல. நிறைய போட்டி இருக்கும். ஐயோ தாத்தா, போட்டி இருந்தாதே ஏலம், இல்லனா வேலை கொடுத்து வாங்குறதுன்னு தான் அர்த்தம். அது எவ்வளவு பெரிய போட்டியா இருந்தாலும் நான் எடுக்கிறேன். நீங்க ஆசைப்பட்டுட்டீங்கல்ல, அதை நிறைவேற்ற வேண்டியது என் பொறுப்பு. அது இல்லம்மா, அந்த அர்ஜுன் குடும்பத்திலிருந்து வந்து போட்டி போடுவாங்க. அதனால தாமா யோசிக்கிறேன். அப்படியா? ரொம்ப வசதியா போச்சு. ஒரே கல்லுல 2 மாங்காய். சித்தப்பா அடிச்சதுக்கு பழி வாங்க வேண்டியது இருக்குல்ல, அதை நிறைவேற்றிடலாம். அதுக்கு இந்த வெட்டுக்குத்தெல்லாம் சரியா வராது. இந்த ஏலம் தான் சரி. இந்த ஏலத்தை நாம எடுத்துட்டா அவங்க தோத்தா மாதிரி தான். நீங்க சித்தப்பாவை வீட்லயே இருக்க சொல்லுங்க. ஏலத்துக்கு நான் போயிட்டு வரேன். இல்லம்மா, நீ சின்ன பொண்ணு. அப்பா, உலகத்துல கத்திய விட ஷார்ப்பானது புத்தி தான். கத்தி எடுத்தவன் கத்தியால சாவான், ஆனா புத்திசாலிக்கு சாவே கிடையாது. நான் சின்ன பிள்ளையா இல்லையாங்கிறது இந்த ஏலத்தை முடிச்சிட்டு வரப்போ தெரியும். சபாஷ், அப்படி சொல்லுமா. உன் துணிச்சல பாக்கறச்ச என்ன நானே சின்ன வயசுல பாக்குற மாதிரி இருக்குடா. நீ ஜெயிப்பமா, எல்லாத்திலையும் ஜெயிப்ப. பாத்தியா பையன் பேத்திய எப்படி கம்பீரமா நிக்கிறா பாரு. மெதுவா தாத்தா. வேறாண்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. பேசிட்டே இருக்காம கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் போய் கஞ்சி எடுத்துட்டு வரேன். போ. மாப்ள, என்ன மாமா? மாமா சொன்ன ஏலத்தை பத்தி யோசிச்சீங்களா? ஆமா மாமா, நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். இந்த ஊரு பொது ஏலம் இதெல்லாம் எனக்கு புதுசு மாமா. நீங்க தான் எனக்கு கூட இருந்து கொஞ்சம் பாத்துக்கணும். சரி மாப்ள, நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? சொல்லுங்க மாமா. மாமா விவரம் தெரியாம பேசுறாரு. அந்த ஏலத்துல நாம தலையிடாம இருந்தாதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஊரு முந்தி மாதிரி இல்ல மாப்ள, சும்மாவே கொம்பு சீ விட்ட மாதிரி திரியிறானுங்க. இப்போ இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் நிஜமாவே ஊரு 2 பட்டு தான் கிடக்குது. நாம என்னமோ நல்லது செய்யணும்னு தான் போறோம், ஆனா அதுவே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சு போயிரும். நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. மாப்ள, ஊருக்கு நல்லது நடக்கணும், அந்த ஜனங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நம்ம ஏலத்தை எடுக்க போறோம். ஆனா எப்படியாவது நீங்க ஊருக்காக ஏலம் எடுக்க போறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. விலையை கண்ணா பின்னான்னு ஏத்தி விடுவாங்க. நமக்கும் தேவையில்லாம நஷ்டமாகும். மாமா, இது என்ன வியாபாரமா? லாப நஷ்ட கணக்கு பாக்குறதுக்கு
இது ஒரு நல்ல காரியம் மாமா. இதுல பாவம் புண்ணியம் மட்டும்தான் பார்க்கணும் மாமா. மாப்பிள்ள, நீங்க இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க. ஆனா நான் மாமா கூடவே பல வருஷமா இருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சொத்து பத்தி என்ன, இப்ப நமக்கு இருக்கிற சொத்து பத்தி என்னன்னு கணக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஊருக்குன்னு அள்ளி கொடுத்தே எல்லாம் பாதியா போச்சு. இந்த ஏழப்பட்ட ஜனங்க தான் நம்ம நிலத்தெல்லாம் குத்தகைக்கு எடுத்துக்காங்க. மாப்பிள்ள, அதுல கால்வாசி பேர் கூட குத்தகை தொகையை ஒழுங்கா கொடுக்கறது இல்ல. கேட்டா கடன் பிரச்சனை, உடம்பு சரியில்லைன்னு 1000 காரணம் சொல்றாங்க. மாமாவும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு பாத்துக்கப்பான்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இப்படியே போச்சுன்னா நாளைக்கு நமக்கும் நம்ம வீட்டுக்கும் எதுவும் மிஞ்சாது. மாமா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மாமா. நான் சென்னையில இருந்த வரைக்கும் நான் யார பத்தியும் கவலைப்பட்டதே இல்ல. ஏன் வீட்டுல உள்ளவங்களை பத்தி கூட எனக்கு எதுவுமே தெரியாது மாமா. ஆனா இந்த ஊருக்கு வந்த பிறகுதான் மனுஷங்கிறவன் கூண்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற மிருகம் மாதிரி வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறவன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மாமா. முகம் தெரியாத ஒருத்தர் மேல கூட நம்மளால அன்பு காட்ட முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மாமா. பணம் சம்பாதிக்கிறது கூட அடுத்தவங்களுக்கு உதவதான்னு தாத்தாவை பார்த்து தான் கத்துக்கிட்டேன். நேத்து வந்த எனக்கே இவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னா நீங்க தாத்தா கூடவே இவ்வளவு வருஷமா இருக்கிறவரு. நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மாமா. மாப்பிள்ள, அப்படி இல்ல மாப்பிள்ள. மாமா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு செலவை விட பணத்தை விட தாத்தாவோட வாக்கு தான் முக்கியம். அதை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லை. அதை நான் காப்பாத்த என்ன வேணாலும் செய்வேன் மாமா. முடிஞ்சா என் கூட நில்லுங்க, இல்லைன்னா நான் தனியாவே பாத்துக்கிறேன் மாமா. பேராண்டி, உங்களதான் கூப்பிடுறாரு, போய் பாருங்க போங்க. பேராண்டி, தாத்தா மாதிரியே பேரனும் பைத்தியக்காரனா இருக்கான். சொத்தெல்லாம் என்ன ஆக போதோ. தாத்தா, பேராண்டி சொல்லுங்க தாத்தா. பாப்பா உட்காரு. வெளியில புண்ணிய கொடி கூடவா பேசிட்டு இருந்தா? ஆமா தாத்தா. என்ன சொல்றான் அவன்? அது தாத்தா சும்மா சொல்றா. எனக்கு அவனையும் தெரியும், உன்னையும் தெரியும். ஏலம் எடுக்கிறதெல்லாம் வெட்டி செலவுங்கிற மாதிரி சொல்றாரு. நீ என்ன சொன்ன? கொடுத்த வாக்கை விட வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டேன் தாத்தா. அப்படி சொல்ற என் பேராண்டி. நீ தாண்டா என் உண்மையான வாரிசு. இல்லாதவங்களுக்கு செய்யறது பெரிய சந்தோஷம்டா. அது நம்ம பரம்பரைக்கே உண்டான குணம். அது உனக்கு வாச்சிருக்குடா. புண்ணிய கொடியும் நல்லவன் தான். என்ன கொஞ்சம் கஞ்சப்பய. உடல் உழைப்பு எவ்வளவு வேணாலும் செய்வான். ஆனா பணம் காசுன்னா அப்படி யோசிப்பான். அது இந்த காலத்து புத்தி. மத்தபடி அவனை தப்பா நினைச்சிடாதையா. சேச்சே, அப்படிலாம் இல்ல தாத்தா. ஒரு வழியில புண்ணிய கோடி சொல்றதும் சரிதான். நாம நஷ்டப்படணும்னு நம்ம எதிராளி நினைப்பான். ஏலத்தொகையை ஏத்துக்கிட்டே இருப்பான். ஆனா ஒருபோதும் விட்டு கொடுத்துட கூடாது. சரி தாத்தா. இத நான் ஏன் சொல்றேன்னா, நிலங்கிறது வெறும் நிலம் கிடையாது. அது மக்களோட உரிமை. அந்த உரிமையை அவங்க கிட்ட இருந்து பறிக்கணும்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு அவங்க செய்யற முதல் வேலை அந்த இடத்த வாழ தகுதி இல்லாததா மாத்துறது. அந்த நிலத்தை ஏலம் எடுக்கிறவன் வேலி போட்டுட்டான்னு வையே, அந்த பகுதி மக்களுக்கு தண்ணி இல்லாம போயிடும். தண்ணி இல்லாத இடத்துல யாரு குடியிருப்பா? அடிமாட்டு விலைக்கு நிலத்தை வித்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எல்லா நிலமும் பறி போயிடும். நடக்க கூடாது பேராண்டி. அவங்க உரிமை அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி அதை எப்பவும் பாத்துக்கணும். புரியுது தாத்தா. என்ன விலை போனாலும் நான் அந்த நிலத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேன். இது வரைக்கும் நீங்க பார்த்த அர்ஜுனை விட இனிமே நீங்க பார்க்க போற அர்ஜுன் வேற. இனிமேதான் இந்த அர்ஜுனோட ஆட்டமே ஆரம்பம்.